ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யோனோ எஸ்பிஐ. ஓகேங்களா, யோனோ எஸ்பிஐ ஆப்பில் நம்ம ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் போயிட்டு இப்போ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிவிட்டு எல்லாமே அப்போ மினி ஸ்டேட்மெண்ட்டு செக் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட், அதாவது இதில் பார்த்திங்கன்னா 150 ட்ரான்சாக்ஷன் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பேங்க்கு போகணும் அவசியம் இல்லை. சரிங்களா, நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி யோனோ எஸ்பிஐ பற்றின ஒரு வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதாவது யோனோ எஸ்பிஐ ஆப்னா என்ன, சரிங்களா, ஸோ அதை எப்படி லாகின் பண்ணுறது, ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதேமாதிரி ஐ பட்டனே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நாம் எப்படி ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது. சரிங்களா, லாஸ்ட்டு ஒரு 150 ட்ரான்சாக்ஷன் நம்ம மொபைல் ஆப் யூஸ் பண்ணி யோனோ எஸ்பிஐ ஆப் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது இமெயிலாகவும் எடுத்துக்கலாம், நம்ம பிடிஎஃபாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா, இந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்ட அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ போடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க, யோனோ எஸ்பிஐ. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி லாகின் பண்ணுறது, நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு இன்டர்நெட் பேங்கிங் போட்டதுக்கப்புறம் அது எப்படி லாகின் பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஓகேங்களா, லாகின், யூ பேலன்ஸ், குயிக் பே. சரிங்களா, ஸோ அந்த 3 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டு போவோம், எம்பின் க்ரியேட் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். எம்பி பின் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்கள். ஸோ எம்பி பின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, எம்பின் போட்டோன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வியூ பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்குது அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மை பேலன்ஸ், மை டெபாசிட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சு அந்த நம்பர் எல்லாமே இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது லோடிங் ஆகும், ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே தூக்கி பார்க்கணும். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிரெடிட் டெபிட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாக நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கத்தில் உள்ள இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் ஒரு சிம்பிள் அண்ட் ரைட் சைடில் ஒரு சிம்பிள். லெஃப்ட் சைடில் உள்ள சிம்பிள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ரைட் சைடில் உள்ள சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகாது, அது மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு பிடிஎஃப் சென்ட் ஆயிரும். நீங்கள் போயிட்டு மெயிலில் போய் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மெயிலுக்கு கான்டெக்ட் பண்ணுறத விட நீங்கள் அப்படியே பண்ணுறது தான் உங்களுக்கு சிம்பிள். ஓகேங்களா, ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா, ஸோ பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபைல் பார்த்தீங்கன்னா யாருமே ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தவங்க உங்கள் ஃபைலை பார்க்க சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைல் ப்ரொடக்டடாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 4 டிஜிட் அண்டு அட்டு போடணும். சரிங்களா, அவங்க அண்டு அப்படிங்கிறத அட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு 4 டிஜிட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய
மொபைல் நம்பர் சரிங்களா. மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 4 நம்பர், மொத்தம் 4 ப்ளஸ் 9 டிஜிட் கேரக்டர் வந்து நம்ம வந்து போடணும். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட் 4 நம்பர் அட்டு போட்டு அப்புறம் வந்து மொபைல் நம்பர் 4 நம்பர் வந்து போடணும் சரிங்களா. ஸோ இதை கொடுத்துருங்க பார்த்தீங்களா, 2/5/19 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி தான் வந்து போட்டுக்கணும். அப்போ தான் வந்து ஃபைல் ப்ரொடெக்டட் ஆகும். ஸோ சரிங்களா. ஸோ வந்து ஓகே கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ இமெயிலுக்கு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து வி ஆர் அனபிள் டு ப்ராசஸ் யுவர் ரெக்வெஸ்ட் பிஎஸ் ரெக்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ இங்கே வந்து அகைன் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடுச்சு. நான் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னப்போ அப்போ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ப்ரொடக்டில் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து இப்போ இந்த ஃபைல் இஸ் ப்ரொடக்டட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கும், நீங்கள் போட்டே ஆகும். பாஸ்வேர்டு நல்லா நான் வச்சுக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் சரிங்களா. ப்ளஸ் அட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடைசி மொபைல் நம்பர், கடைசி 4 டிஜிட் மொபைல் நம்பர் சரிங்களா. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இதோடைய நேமு இப்போ இறக்குறது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. லாஸ்ட் 150 ட்ரான்சாக்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 பேஜ் வந்து இதில் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அது வந்து இமெயிலுக்கு வந்து சென்ட் ஆகலை சரிங்களா. ஏன்னா வந்து அனபிள் ப்ராசஸ் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால. ஸோ நம்ம அகைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து அகைன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இஷ்யூஸ் வந்து வருது. ஓகேங்களா. ஸோ பேங்க் சைடில் வந்து பேங்க் ஆப்பினால் எல்லாமே ஆன்லைனால் கொஞ்சம் வந்து ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயிலுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ 2 ஆப்ஷனில் எது பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போடலாம். ஓகேங்களா. ஸோ விஷ் யூ வெல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.